நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे எல்லோரும் இது பற்றி உணர வேண்டும். நாம் யுத்த பூமிக்கு நம்முடைய ஆயுதங்களை அவமானப்படுத்த வரவில்லை என்று பிரமாணம் எடுத்துக் கொள்வோம். நாளை நாம் அனைவரும் பிதாமகர் பீஷ்மர் இன்று ஏற்படுத்திய அழிவிற்காக எதிர்த்து நிச்சயமாக போரிடுவோம். நாங்கள் உறுதியளிக்கிறோம், நாங்கள் உறுதியளிக்கிறோம், நாங்கள் உறுதியளிக்கிறோம், நாங்கள் உறுதியளிக்கிறோம். ஆக்கிரமியுங்கள்! ஆக்கிரமியுங்கள்!
நமது தோல்விகள் தவிர்க்க முடியாத ஆச்சாரியரே. யார் பக்கம் வாசுதேவ கிருஷ்ணர் வில்லாளி அர்ஜுனன் இருக்கிறார்களோ அந்த பக்கம் தோல்வி இல்லை, வெற்றிதான். நம்மை இப்போது கலக்குவது தோற்போம் என்ற எண்ணங்கள். இதை மாற்ற சக்தி இல்லை. போதும் ஆச்சாரியரே, விமர்சனங்கள் இப்போது தேவையில்லை. வெற்றியா தோல்வியா என்று நினைவுகள் என்னை சுடுகிறது. அந்த பாண்டவர்களை மார் மீதும் தோள் மீதும் சுமந்து வளர்த்தேன். அதே பாண்டவர்கள் மீது இன்று பானமழை பொழிந்தேன். பானமழை. ஆச்சாரியரால் ஆற்றல் கொண்டவர்கள் பாராட்டி பாண்டவர்களை சீராட்டுவதற்கு பதிலாக அவர்களோடு யுத்தம் செய்ய போனேன். ஆச்சாரியரே, எல்லோரும் எனது பிள்ளைகள். நான் மூத்தவன் என்பதால் பாண்டவரிடத்தில் அன்பாக இருக்க நினைத்தேன். முடிந்ததா? பாண்டவருக்கு யமனாகி விட்டேனே, பொல்லாங்கு செய்கிறேனே ஆச்சாரியரே. ஆச்சாரியரே, விதிப்படியே இப்படி நெறிகட்ட கௌரவருக்கு நிழலாக இருக்கிறேனே. நாம் நமது வாழால் வாழ்க்கையை சீராக மாற்றி இருக்கலாம். முன்வினை கணக்கென்பது அவன் கையில் இருக்கிறது, அதை மாற்ற முடியாது. ஆம், இந்த பீஷ்மனின் தலைவிதி. திருதராஷ்டிரனை மாற்ற முடியவில்லை, துரியோதனனும் மாறவில்லை. அவர்களுக்கு தெரியாது கௌரவர்களின் வீழ்ச்சியை தடுத்து நிறுத்த பீஷ்மன் போர்க்களம் வந்தேன் என்று. என்று பீஷ்மன் வீழ்வானோ அன்றே குருகுலத்தின் வீழ்ச்சி கல்லில் எழுத்து போல் செதுக்கப்படும். பிதாமகரே, தாங்கள் இப்படியெல்லாம் நொந்து கொண்டு எங்களை தோழ வைக்காதீர்கள். கங்கையின் புதல்வரே, தாம் நினைத்தபோது மரணத்தை ஏற்கும் வரம் பெற்றவர். பெற்றேன். பெற்ற வரமே இப்போது எனக்கு சாபமாக செயல்படுகிறது. ஆச்சாரியரே, வெறுப்பின் விளைவாக பேசுகிறேன். வரப்போகும் நாட்கள் பயங்கரமானவை. இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்த தாம் துரியோதனனுக்கு உரைக்கும்படி சொல்லிவிடுங்கள். உரைக்கும்படி சொன்னால் அவன் உணர்ந்து கொள்வானா? அவன் உணர்வான் ஆச்சாரியரே, அவன் உணர்வான். யுத்தத்தில் நாம் இணையாது இருந்தால் அவனுடைய கண்கள் திறக்கும். இனி நாம் யுத்தத்தில் இணையாதிருந்தால் அது தோல்வி மனப்பான்மையாகும். கூடாது, கூடாது பிதாமகரே. சாதனைக்குரிய சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டன. நாம் கடமை என்ற வட்டத்திற்குள் சிக்கினோம். மனம் கடமை என்ற வட்டத்திற்குள் சிக்கிக்கொண்டு கடமை கண்ணுக்கு திரை போட விடாதீர்கள். எது நியாயம் என்று அறியும் அறிவை கூட இழந்து விட்டோமா? ஏ பிதாமகரே, முன்னர் எழுதிய விதி என்னும் வட்டத்தில் இருந்து நீங்க தெரியாதே. யாரும் மீண்டதாக கதை இல்லையே. மறுபடி இன்னொரு தடவை கூட முயற்சி செய்யக்கூடாதா? என்ன செய்யலாம்? எதை செய்ய? சோற்றுக்காக பணிபுரிந்து துரியோதனன் அடிமையானேன். நிமிர்ந்த தலை குனிந்து விட்டேன். என் பொருட்டு கிருபாச்சாரியரும் அஸ்தினாபுரத்தின் சோற்று பிண்டமாகி விட்டார். ஆம், வாழ்க்கையின் கட்டாயம். அற்புதமான சஸ்திர வித்தை நிபுணன் நான் விலை போனேன். ஏன் போனேன்? உண்பதற்காக குரு வம்சத்தின் பணியாளனானேன். சோற்றுக்கு அடிமையானேன். சோற்றுக்காக. அமைதியடையுங்கள் ஆச்சாரியரே, அமைதியடையுங்கள். நேற்றைய நிலைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து குழந்தை போல ஆகாதீர்கள் ஆச்சாரியரே, புண்ணாகாதீர்கள். அழாதிருக்கின்ற நேரம் நெருங்கியது கிருபாச்சாரியரே.
நிரந்தர நித்திரை என்னை நோக்கி வரப்போகிறது. தீயிலே இந்த தேகம் உறங்கப் போகிறது. ஆம் ஆச்சாரியரே, பீஷ்மனும் அந்த நிலையைத்தான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன். வாழ்ந்த அனுபவங்கள் விழிகளை திறந்து விட்டது. நெருங்கி வரும் மரணம்தான் நெஞ்சின் காயங்களை ஆற்றும். வாழ்விலே மரணத்திற்கீடான தோழனே இல்லை. சொன்ன சொல்லை நீங்கள் காப்பாற்றுங்கள். எப்படியாவது அந்த அர்ஜுனனை தடுத்து நிறுத்துங்கள். அவன் என் வழியில் குறுக்கிடுகிறான். அடித்து விரட்டுங்கள் அவனை. வெற்றிக்கனி என் கையில் வந்து விழும். அவனை உடனே விரட்டுங்கள். துரியோதனா, நான் அர்ஜுனன் அஸ்திரங்களை தடுத்து நிறுத்துவேன். போரிலே நான் அவனை கொல்ல மட்டும் மாட்டேன். தேரோட்டி, நமது இளவரசனின் ஆணைக்கிணங்க நம் தேரை அர்ஜுனனின் முன்னே கொண்டு நிறுத்து. ஹே பார்த்தனே, நான் நினைக்கிறேன் துரியோதனனின் அவமானத்திற்கு பதிலடி கொடுக்க நேரிலே பிதாமகரே போர்க்களத்திற்கு வந்துவிட்டார். ஆகையால் தக்க கவனத்தோடு செயல்படும். அதுவும் இப்போது பிதாமகரை நீ தடுக்காவிட்டால் பிதாமகருடைய தலைமையிலேயே கிருபாச்சாரியர், துரோணாச்சாரியர், சல்லியர், அந்த ஜெயத்ரதன் போன்ற சூரர்கள் பாண்டவ சேனையை வீழ்த்தி விடுவார்கள். கேசவா, பிதாமகர் பீஷ்மருடன் போர் செய்ய துணிந்து விட்டேன். நிறுத்து. ஏ அர்ஜுனா, உன்னுடைய இந்த வில்லாற்றலை நான் பாராட்டுகின்றேன். பிதாமகரே, தாம் தான் எனக்கு இந்த ஆற்றலை கற்றுத் தந்தீர்கள். மூத்தவர் சொன்னதைத்தான் நான் செய்கிறேன். இப்படி நீ சொல்வது இந்த பிதாமகரை உயர்த்துவதற்காக. உண்மை எதுவெனில், உனக்கு போராட கற்றுத் தந்தது வாசுதேவ கிருஷ்ணன். வாசுதேவன் நிழலில் கற்றதை காண்பிக்கிறேன். பிதாமகரே,
பயின்றதை நிரூபித்து காட்டுகிறேன். கவனமாக கேள் அர்ஜுனா. இந்த பீஷ்மன் ஏமாற்ற கற்காதவன். மற்றவர் என்னை குற்றம் சொல்கிறார்கள், பாண்டவர்கள் மீது நான் பரிவு காட்டுவதாக. ஆகையால் இப்போது என்னை உன் பிதாமகராக நினைக்க வேண்டாம். நான் உங்கள் பிதாமகரும் அல்ல, நீங்கள் என் அன்பு பேரன்களும் அல்ல. பீஷ்மனின் அம்புகளை சந்திக்க ஆயத்தமாகிவிட அர்ஜுனா. சஞ்சயா, அந்த கிருஷ்ணன் வெறும் தேரோட்டி அல்ல, குள்ளநரி போன்று செயல்படுபவன். கிருஷ்ணன் வழிகாட்டலில் அர்ஜுனன் செயல்பட்டால் பிதாமகர் பீஷ்மரை செயல்பட விடாமல் செய்வதில் வெற்றி பெற்று விடுவான். பிறகு கௌரவர்களின் பக்கம் யார் இருக்கிறார்கள்? தெரிந்ததா அர்ஜுனா? இது எனது குரு பரசுராமர் கற்று தந்த பயிற்சியின் முதிர்ச்சி. இது பிதாமகரே, இந்த பயிற்சியை அன்பு குரு துரோணாச்சாரியரிடம் கற்றேன். கிருபாச்சாரியரே, துரோணாச்சாரியரே, சல்லியராஜனே, அங்கே இருக்கும் சிந்து அரசர் ஜெயத்ரதரே, நாம் எல்லோரும் பிதாமகருக்கு தக்க உதவி செய்யுங்கள். இனிமேல் அர்ஜுனன் இழைத்திருக்க கூடாது. உங்கள் ஆணை இளவரசி, உங்கள் ஆணை இளவரசி. செல் தேரோட்டி. தேரோட்டி, தேரை முன்னே செலுத்து. செல் தேரோட்டி. செல் தேரோட்டி. பிதாமகரே, தாம் சொன்னபடி நானும் ஏமாற்றுக்கலை கற்றதில்லை. உறவில் நானும் உங்கள் பேரன்தான். என் மேலும் ஒரு பழி உண்டு, நான் உங்களுடன் வலிமையோடு போராடுவதில்லை என்று. பிதாமகரே, உங்களுக்கு வலி இல்லாமல் நான் செய்ய முடியும், முடிந்தாலும் செய்ய மாட்டேன். தாங்கிக் கொள்ளுங்கள். சொன்னதை செய். உண்மையாக யுத்தம் செய் பார்த்தா, உண்மையாக யுத்தம் செய். பிதாமகரே, தாம் உங்கள் பகைவனுக்கு யுத்தம் புரி என்கிறீர்களா? ஏய் வாசுதேவா, மாற்று கருத்தை திணிக்காதீர்கள். மகத்தான வீரனை மகத்தான வீரன் கண்டு பாராட்டுகின்றார். பக்குவம் இல்லாத அர்ஜுனனுக்கு சற்று அகந்தை தலை தூக்கி இருக்கிறது. இந்த பாணத்தால் அவனுடைய அகந்தையை அழித்து காட்டுகிறேன். கவனம் அர்ஜுனா. கேசவா, அதோ பாருங்கள், குரு துரோணாச்சாரியார், குரு கிருபாச்சாரியார், ஜெயத்ரதர், அவரோடு சல்லியர் அப்படியே பிதாமகருக்கு ஆதரவாக வருகிறார்கள். இதெல்லாம் துரியோதனனின் ஆணைப்படி நடக்கிறது.
பாவம் துரியோதனன் மறந்து விட்டான். வில்லாளிகளில் சிறந்த வீரனான எனக்கு இவர்களை எல்லாம் தடுத்தல் ஒரு இயலாத காரியம் அல்ல. வாழ்க அர்ஜுனா, வாழ்க. வாழ்க அர்ஜுனா, வாழ்க. அபிமன்யு, அண்ணன் அர்ஜுனனை எதிர்த்து போராட, யுத்தம் புரிய பிதாமகருக்கு உதவியாக, அப்படியே அர்ஜுனனை கொன்றுவிட கௌரவர்களின் சிறந்த சேனாதிபதிகள் முன்னால் வருகிறார்கள். நாம் அண்ணனுக்கு உதவி செய்ய வேண்டும். எதிர்த்து நிற்கின்ற சேனாதிபதிகளை அப்படியே தடுக்கிறேன். நமது அஸ்திரங்களின் பயனை கௌரவர்களின் மகாரதிகளை அடக்க ஏவுகிறேன். நாம் பிதாமகர் பீஷ்மரை கொன்றுவிட்டால் கௌரவ படைகள் எதுவும் இங்கு இருக்காது. செல்வோம், செல்லுங்கள். சஞ்சயா, இன்றே இந்த போர் முடிவுக்கு வந்து விடுமா? பீமனும் அர்ஜுனனும் போரிடும் முறைகளை நீ சொல்லி கேட்ட பிறகு நான் கலங்குகிறேன். இன்று நடக்கின்ற போரிலே கௌரவரின் கூட்டமே முடிந்து விடும் போல் இருக்கிறதே. தேவி, தாத்தாவும் பேரனும் நடத்துகின்ற தர்ம யுத்தத்தை காணும்போது சொர்க்கலோகத்திலிருந்து தேவர்கள், கந்தர்வர்கள், சாரணர், மாமுனிவர்கள் எல்லோருமே புகழ்கிறார்கள். ஆம் பிரபு, பிதாமகர் பீஷ்மருடன் அங்கே பகவான் வாசுதேவரின் தோழன் அர்ஜுனன் மோதி உச்சக்கட்டத்தை எட்டுகின்ற அதிசய யுத்தத்தின் அற்புதத்தை அகில உலகமே கண்டு ஆச்சரியத்தில் திளைக்கின்றது. ஏனெனில் இருவருக்கும் இடையே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சாரதியாக இருக்கின்ற பெருமையின் மகிமை இணையற்றது. ஆம் தேவி, இவ்வாறு ஒரு யுத்தத்தை உலகம் எப்போதுதான் காண முடிகிறது? அங்கு பார். தேவி, பிதாமகர் பீஷ்மர் சக்தியுள்ள அஸ்திரம் எய்கிறார். பாவம்,
காண்டீபம் ஏந்தும் அர்ஜுனனை மோதி வெற்றி பெற முடியவில்லை. ஏனெனில் அர்ஜுனனுக்கு அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் அருளும் துணையும் இருக்கிறது. பிரபுவே, அர்ஜுனன் தமக்கும் சீடன் தான். அவனுக்கு உங்கள் ஆசையும் கூட ஒரு கவச்சமாக இருந்து பயன் தருகிறது. ஆம் தேவி, இது உண்மை. அனுமானின் ரூபத்தில் சிவாம்சம்தான் அவன் தேர் மீது அமர்ந்து அவனை காத்துக் கொண்டிருக்கிறது. பிரபு, தாத்தாவும் பேரனும் சண்டையிடுகிறார்கள். இது பிரளய காலம் வரை இவர்களின் யுத்தம் முடிவு எது என்று தெரியாமல் தொடர்கின்ற கதை. ஹே பார்த்தா, நல்ல வாய்ப்பு, பயன்படுத்து. அங்கே பிதாமகர் உன் எதிரிகளை காக்க யுத்தம் செய்கிறார். பார்த்தா, நீ அவரை அந்த பக்கம் செல்ல வாய்ப்பளிக்காதே. நீ புரியும் யுத்தத்தின் உச்சகட்டம் தான் இது. இவ்வாறு பாண்டவர் சேனை பிதாமகரின் தாக்குதலால் அழிவதிலிருந்து மீளும். அதோடு பீமசேனனுக்கு கௌரவர் சேனையை தாக்கி அழிக்க வாய்ப்பாகும் இது. தேரோட்டி, பார்த்தா, பாண்டவர் வெற்றி பெற அணுகுமுறை இதுதான் சரி. நீ எப்படியே நட. ஏ பார்த்தா, பீஷ்ம பிதாமகரை வியப்புறுத்தி அடக்க இன்று பாண்டவர் சேனையில் குறிப்பிட உன்னைப் போல் ஆற்றல் உள்ளவன் எவனும் இல்லை. ஏ வாசுதேவா, பார்த்தன் செயல்படுவதை பாருங்கள். செல் தேரோட்டி, செல். நெல்லுங்கள் பிதாமகரே. சஞ்சயா, பேசவே வாய் எழவில்லை. பேச்சு தடைபடுகின்ற காரணமே அந்த வஞ்சக வாசுதேவ கிருஷ்ணன். வணக்கம் மகாராணி. ஆயுள் பெருக வாழ்க. காந்தாரி, காந்தாரி. மன்னா, மன்னா, மன்னா. நீ வந்தாயா? ஆம் மன்னா. தமது குரல் ஏன் இப்படி இருக்கிறது? தமது உடல் ஏன் இப்படி நடுங்குகிறது? நமக்கு என்னதான் நேரம் இருக்கிறது? காந்தாரி, உள்ளம் அமைதி இழந்து விட்டால் குரல் சீராக சரியாக இருக்காதே. யுத்தத்தின் நிகழ்ச்சிகள் மனதை வாட்டுகிறதே. நாம் பெற்ற பிள்ளைகளின் நடப்பு நிறைகளை பற்றி யோசித்து புண்பட்டு போன நேரம். ஆரியமைந்தா, தாம் யுத்தத்தின் செய்திகளை கேட்டு துவண்டு போவது சரியல்ல. தாங்கள் பிறந்தது சத்திரிய குலம் அல்லவா? பிறந்தேன், ஆனால் இதை மறக்க முடியவில்லை. பிள்ளையை பெற்ற பாசம்,
காந்தாரி, யுத்த பூமிக்கு செல்வதற்கு முன்னால் துரியோதனன் ஆசி பெற்று போக என்னிடம் வந்து நின்றான். நானும் அவனை வென்றுவா மகனே என்று வாழ்த்தினேன். நானும் கூட ஆசி வழங்கும் சமயத்திலே சொன்னேன், தர்மத்திற்கும் சத்தியத்திற்கும் வெற்றி தவறாது என்று. காந்தாரி, என்ன மன்னவா, அப்படி வாழ்த்தியது உகந்தது இல்லையா? காந்தாரி, நீ பெற்ற பிள்ளைகளுக்கு வென்றுவா என்று வாழ்த்துவதுதான் உகந்தது. நடக்க வேண்டியது நடந்தது. காந்தாரி, தாத்தா வேதவியாசர் அருள் செய்து சென்ற காரணத்தால் சஞ்சயன் பக்கத்திலிருந்து யுத்தத்தை பற்றிய செய்திகளை சொல்கிறான். நீயும் கேள். வா காந்தாரி, உட்கார். இல்லை மன்னா, போர்க்களத்தை பற்றி கேட்க நான் விரும்பவில்லை. ஏன் காந்தாரி? ஏனெனில் மன்னா, கௌரவர் பாண்டவர் இருவரும் யார் நமது பிள்ளைகள் தானே. இன்று யுத்தம் புரிந்து எந்த பிள்ளை மடிந்தால் என்ன, வீழ்ச்சி அடைவது கௌரவ குலத்தின் பிள்ளைகள் தானே. இந்த யுத்தத்தில் வென்று வந்து அரியணை மீது ஏறி கௌரவர் அமர்ந்தாலும் பாண்டவர் ஆனாலும் பொட்டிட்டு பூத்தூவி வரவேற்க தாய் என்ற நிலையில் என் மனப்படும் பாட்டை எடுத்துச் சொல்ல சொற்களை நான் எங்கே தேடுவேன்? போதும் காந்தாரி, போதும், நிறுத்து. போதும் காந்தாரி. புண்பட்ட உன் இதயத்தின் புலம்பல்கள் என் இதயத்தையும் முள்ளாக குத்தி புண்ணாக்கி பாதிக்கிறது. நான் பேசியது உங்களை புண்படுத்த அல்ல, தாய் என்ற பாசத்தால் புலம்புகிறேன். எப்படி சொல்வது என்று தெரியவில்லை மன்னா, எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. இந்த நிலை நாம் முன்னர் செய்த பாவத்தின் விலைதான் அரசே. தலையெழுத்தை மாற்றிக்கொள்ள புண்ணியம் செய்யவில்லையே. மன்னா, நியாயப்படுத்தி நீங்கள் என்னதான் சொன்னால் என்ன? பொறுக்க முடியவில்லை. போர்க்களத்தில் இருந்து வரும் பேரிடி செய்திகளை என்னால் தாங்க முடியவில்லை. தாங்க சக்தி இல்லை. மனச்சுமை தீர என்னை அழவிடுங்கள். மனச்சுமை தீர என்னை அழவிடுங்கள். மனச்சுமை தீர என்னை அழவிடுங்கள். என்னை அழவிடுங்கள். காந்தாரி, பார்த்தன், வணங்குகிறேன் பிதாமகரே. அர்ஜுனா, பார்க்க வந்தாயா? மன்னிக்க வேண்டும் பிதாமகரே. மன்னித்து விடுங்கள் என்னை. தம்முடைய மேனியிலே காயம் என்னால் பட்டதுதானே. போர் வீரனுடைய கடமையைத்தான் நீ புரிந்தாய். ஒரு சத்திரியனுக்கு அழகு யுத்த பூமியிலே செயல்படும் போது சத்ருவை அழித்தல் தான். அதை உறுதியோடு செய்தாய். எப்படி சொல்வது பிதாமகரே? மனிதனுக்கு தர்மம் என்ற வலையை பின்னியது யார்? உறவு என்பதே பொய்தானா? உலகமே இதுதானா? பகவான் சொன்ன கீதை மொழிகளை நீ மறந்து விட்டாயா அர்ஜுனா? அச்சத்தால் நடுங்கியவன் ஆண்மையோடு நிமிர்ந்து நின்றாயே. பிதாமகரே, தாம் எனது பானம் பட்ட காரணத்தால் கோபம் கொண்டீர்களா என்னிடத்தில்?
அர்ஜுனா, ஐயம் எதற்கு? உன் பாணத்தால் காயம் பட்டது. பட்டாலும் மகிழ்ச்சி எனக்கு. நீ அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் கோபம்தான் வந்திருக்கும் எனக்கு. நீ ஏன் பிறந்தாய் என்று காண்டீபமும் கண்ணீர் விட்டு அழுதிருக்கும். வீரமைந்தனே அர்ஜுனா, வேதனையை எப்படி சொல்வேன்? இதயத்தை மூடிக்கொள்கிறேன். என்னை மறக்க பீஷ்மர் ஏன் பிறந்தேன்? பதிலே கிடைக்கவில்லை. பார்த்தனே, வாழ்க்கை ஒரு போர்க்களம். பாசத்தை உதறிவிட்டு கடமைக்காக நீ போராடு. அம்பு பட்டு உடலில் இருந்து உதிரம் கொட்டுகிறது. அப்போது வலி என்னை பாதிக்கிறது. பார்த்தா ஆத்மாவே ஆனந்தம் அடைகிறது, சந்தோஷம் அடைகிறது. நீயும் தர்மம், நியாயம், நேசங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு யுத்தத்தை நடத்து. என்ன இது பிதாமகரே? கல்மனமா எனக்கு? களமிறங்கு, கடமையை செய் என்கிறீர்கள். நீங்கள் மட்டும் எதிரணியில். ஆம், பேச்சொன்றும் செயல் ஒன்றுமாயிருக்கிறேன் அர்ஜுனா. மாட்டிக்கொண்ட இடம் அப்படி. அதோடு விதி வழியே மதி செயல்படும் என்பார்கள். பொற்கூண்டில் அடைப்பட்ட பறவை போல் சுதந்திரம் இல்லை. போடும் தாளப்படி ஆடுகிறேன். பாசம் ஒரு பக்கம் இழுக்கிறது, கடமை ஒரு பக்கம் அழைக்கிறது. இதுதான் இப்போதைய என் நிலைமை அர்ஜுனா. இதுதான் இப்போதைய நிலைமை. பட்டப்பாடு போதும் எனக்கு. நீயாவது இதை முடித்து வைப்பாய் அர்ஜுனா? இப்படி ஒரு சிக்கலை நீதான் முடிக்க முடியும். பிதாமகரே, மனம் விட்டு பேசுங்கள். பார்த்தன் உங்கள் வேதனையை தீர்க்க வேண்டியதை செய்ய முடியும். தாம் படும் துயரை ஓட விரட்டினால் நான் மகிழ்ச்சி பெறுவேன். பிதாமகரே, நான் என்ன செய்ய? பேரனே, என்னை கொன்றுவிடு. பிதாமகரே, பிதாமகரே, 7 வருடங்கள் பார்க்கவே இல்லை நான் தங்களை. 7 வருடங்கள் வரை நாங்கள் பாண்டவர்கள். தாம் இருக்கும் இடத்தை நெருங்க முடியவில்லை. 7 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கும் இடம் சமர்புரியும் போர்க்களத்தில் ஒருவர் இன்னொருவர் பகைவராக. இதை என்னவென்பது? இது என்ன வக்கிரமான விதி? தர்மம் காப்பது அத்தனை எளிதல்ல மைந்தனே. தர்மத்தை காப்பவரை இப்படியெல்லாம் வைத்து சோதிக்கிறது. அதன்படி நடக்கிறது சுலபமே அல்ல. ஆனால் ஒரு மனிதனுக்கு சொந்த பந்த உறவுகளை தூக்கி எறிந்து எப்படியும் தர்மத்தை காக்கத்தான் வேண்டியிருக்கிறது. நீயும் உன் பொறுப்பினை நிறைவேற்றுவதற்கு பேரனே என்னை கொன்றுவிடு. பிதாமகரே, நான் உங்கள் பேரன். அர்ஜுனா, இது என்ன? நீயும் அழுவதோ? ஒரு வீரன் அழுவது என்பது அழகல்ல. போர்க்களத்து வீரன் ஒரு பெண் அல்ல அழுவதற்கு. கண்ணீர் சிந்துவது கடமை வீரனுக்கு எந்த விலை கொடுத்தும் எதிரியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தை தடுக்கிறது. துடைத்துக்கொள் கண்ணீரை அர்ஜுனா, துடைத்துக்கொள். அடே,
அன்பை துடைத்தெறிந்து விட்டு என் பேரன் என்பதை மறந்து நானே பயங்கர அஸ்திரங்களை உன் நெஞ்சிலே செலுத்த பின்வாங்குவதில்லையே. உன் இளமை மாறாத மனம் மட்டும் நடுங்குவதே. இப்படி உனக்கு தடுமாற்றம் எதற்காக? பேரனே, உனக்கு நான் பாட்டன் பிதாமகன் என்ற காரணத்தால் ஒன்று கூறுகின்றேன். உனது கடமையிலிருந்து என்றும் தவறாதே. நாளை நீ யுத்த பூமிக்கு வந்து பாட்டன் உனது விரோதி என்ற முறையிலே யுத்தம் நடத்து. அப்படி ஒரு பானம் விட்டு என் மார்பை துளைத்து விடு. அர்ஜுனா, உன் பானங்களை விடுக்கும் போது அன்பு பாசம் என்னும் உன் கைகளுக்கு தடை போடாதே, தடை போடக்கூடாது. மன்னியுங்கள் பிதாமகரே. புலம்பாதே அர்ஜுனா. போதும், உன் பேச்சை கேட்க நான் விரும்பவில்லை. எப்படியும் என் ஆணையை எதை சொல்லியும் மறுக்கக்கூடாது. ஒன்று ஞாபகம் இருக்கட்டும், உன் பாட்டன் நினைத்த போது மடியும் வரம் பெற்றவன் என்று. அதோடு என் மனமார்ந்த ஆசையும் இதுதான், என் பேரனின் தோள் மீது மடிய வேண்டும். பிதாமகரே, இப்படி எல்லாம் பேசி ஏன் துடிக்க வைக்கிறீர்கள்? நம் இருவருக்கும் ஏன் இந்த பரீட்சை நடக்கிறது? செல் மைந்தனே, நாளை யுத்த பூமியில் பார் என்னை. தெரிந்ததா மருகனே, இவனுடன் அவர் உண்மையாக போர் புரிவாரா? நெஞ்சிலே அன்பை வைத்துக் கொண்டு நடிக்கிறார் பிதாமகர். போகட்டும் மாமா, எது வந்தாலும் மருமகனுக்காக மாமா இருக்கும் பொழுது வாருங்கள். வணக்கம் பிதாமகரே. வணக்கம் பிதாமகரே. ஆயுள் பெருக வாழ்க. அமருங்கள் இளவரசே, அமருங்கள் காந்தார மன்னரே. பிதாமகரே, அமர்வது இருக்கட்டும், பேசுங்கள். நம்முடைய பகைவன் அர்ஜுனன் தம்மை பார்க்க ஏன் வந்தான்? பதில் என்ன பிதாமகரே, பதில் என்ன? இல்லை, உன் பகைவன் அர்ஜுனன் என்னை பார்க்க வரவில்லை. இப்போது அவன் வெளியே போகும்போது உங்கள் பேரன் நான் பார்த்தேனே, அது பொய்யா? எப்போதும் பொய் சொல்லி எனக்கு வழக்கமில்லை. அர்ஜுனன் வந்தான். வந்தவன் உன் பகைவன் அர்ஜுனன் அல்ல, என் பேரன் அர்ஜுனன். அவன் பார்க்க வந்தது தன் தாத்தாவை. தாத்தாவின் காயங்களை கண்டு என் பேரன் துடிதுடித்தான். என் பேரன் துடிதுடித்தான். பார்த்ததையும் பார்க்க வந்ததையும் அரசியலாக பார்க்காதே, வீண் பிரமை. பார்த்ததற்கு புது விளக்கம் தருகிறார் தாத்தா. பேரன் என்றும் போற்றுகிறார். நானும் கூட உங்கள் பேரன் தான். இல்லை, என் பேரன் நீ இல்லை. என்னுடைய விதி அப்படி. நீயும் என் பேரனாக இருந்தும் எனக்கு பேரனாக நடக்கவில்லை. ஒரு பேரனை போன்ற பாசத்தோடு வந்தாயா? நீ ஒரு பேரன் என்ற நிலையில் இந்த பாட்டனின் அன்பு என்ற பூட்டுக்குள் வந்து என்னை புரிந்து கொண்டதே இல்லை. என் மீது உள்ள பாசத்தால் அர்ஜுனன் என் எதிரிலே நின்று தேம்பி அழுகிறார். நீ பேச்சென்ற முள்ளாய் குத்துகிறாய். எப்படி உன்னை நான் நினைப்பது இளவரசே துரியோதனா? நீயும் என் பேரன் என்று. இளவரசே, எப்போதும் நீ என் எதிரிலே நின்று பாட்டனுக்கு ஆணையிடுகிறாய். பாட்டன் பேரன் என்று சொன்னால் நீ மீறி நடக்கிறாய். இளவரசே துரியோதனா, அன்பு பாசங்களை நீ மிதிக்கின்றாய். ஆனால் அர்ஜுனனின் மெய்யான பாசம்தான் என்னை மிகவும் பாதிக்கிறது. அந்த பாசம் என்பது உனக்கு புரியாது.
கோபப்படும் உன் பார்வைக்கு யாரை கண்டாலும் ஆத்திரமும் கோபமும் தான் வரும். உண்மைகள் உன் கண்ணை திறக்க உன் பொருட்டு நான் எதற்கும் ஒத்துப்பாடிக் கொண்டிருந்தாலும் கூட வாழ்வு முழுவதும் தனியாக நிற்கிறேன். உண்மை சுடும் பிதாமகரே. தாம் கௌரவர்களுக்காக அல்ல, பாண்டவர்களுக்காக அவர்களை கொல்வதில்லை என்று தாம் உறுதி அளித்திருக்கிறீர்கள். இந்த உறுதிமொழியின் காரணம்தான் அந்த பாண்டவர் ஐவரை வதம் செய்ய பிதாமகருக்கு பானம் ஐந்து வேண்டும் போலிருக்கிறது. யுத்த பூமியில் கௌரவர்களின் நினைப்புகளின்றி நாடகம் நடத்துகிறார். பிதாமகரே, தாம் அன்பு பேரனுக்காக ஆசையாக நெஞ்சிலே அணைத்து திருட்டு திட்டம் தீட்டினீர்களே, உள்ளதை எடுத்துச் சொன்னால் உடம்பு எரிகிறதோ? மருகனே, மொத்தத்தில் இன்று இருட்டிய பிறகு அர்ஜுனன் பேரன் என்ற போர்வையில் அன்பு தாத்தாவை பார்க்க அல்ல, மாறாக கௌரவ சேனையின் சேனாதிபதி இடத்தில் நாளைய யுத்தத்திற்கு திருட்டு திட்டம் தீட்டியிருக்கிறார். காந்தார அரசனே, இளவரசனே, உன் மாமனின் நாவை அடக்கி வைத்துக் கொள்ள சொல். என் மீது சந்தேகப்படுகிறார். பீஷ்மனே, யார் இந்த அஸ்தனாபுரத்திற்காக அனைத்தையும் இழந்தானோ அவனை, யார் இந்த அஸ்தனாபுரத்தை ஒவ்வொரு நிமிடமும் காக்க நினைக்கிறானோ அவனை, இந்த யுத்தமே பாண்டவருக்கு வெற்றி தந்துவிடக் கூடாது என்பதில் திடமாயிருந்தானே அவனை, அவன் தேசபக்தியை சந்தேகப்படுவதா? சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவரா நீங்கள்? அப்பாற்பட்டவரா? ஐவரிடம் ஆசை வைத்து கௌரவர் பக்கம் ஆயுதம் ஏந்துவது யாரிடம் ஆடும் நாடகம்? மீண்டும் மீண்டும் இதே துரோகம் தானா? தம்மிடம் சந்தேகம் எழுவதில் தவறென்ன? எல்லா கௌரவ சேனையுமே பேசத் தொடங்கிவிட்டது. அது எதனால்? தாம் உள்ளத்தில் பாண்டவருக்கு இடம் தந்து அன்பு செலுத்துவது, தாம் கொண்ட தேசபக்தி என்பது பிரச்சனைக்குரியது. புரியாதா? பீஷ்மனின் தேசபக்தி மீது சந்தேகம் கொள்வது நியாயமே இல்லை. யுத்த களத்தின் நாளை இந்த பீஷ்மன் நிற்பான், தன் உயிரையும் கொடுப்பான். பீஷ்மன் அஸ்தினாபுரத்தின் நலனுக்கு கேடு விளைய விடவே மாட்டான். செல் இளவரசே, நாளை யுத்த பூமியில் பீஷ்மன் அனைவருடைய சந்தேகங்களையும் சந்தேகத்துக்குரியவர்களையும் நீக்கி தன் பாணங்களால் பதில் சொல்லி ஐயத்திரைகளை கிழித்தறிவான். மருகனே, மொத்தத்தில் இன்று ராத்திரி இருட்டிய பிறகு அர்ஜுனன் பேரன் என்ற போர்வையில் அன்பு தாத்தாவை பார்க்க அல்ல, மாறாக கௌரவ சேனையின் சேனாதிபதி இடத்தில் நாளைய யுத்தத்திற்கு திருட்டு திட்டம் தீட்டியிருக்கிறார். Krishna